Hi, hello, welcome. This is Karthik KG. Welcome to Flutter tutorial in Tamil part 4. So இந்த வீடியோ சீரிஸ்ல 4வது பார்ட்ல இருக்கோம். இப்போ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா ஒரு ஆப் பார் கிரியேட் பண்ணி கீழ வந்து பாட்டம் நேவிகேஷன் பார் கிரியேட் பண்ணிருந்தோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஐகான்ஸ்க்கும் which means ஒவ்வொரு பாட்டம் நேவிகேஷன் ஐட்டம்ஸையும் கிளிக் பண்ணா எனக்கு ஒரு ஈவென்ட் ட்ரிகர் ஆகி எனக்கு இங்க வந்து ஒன்னு விட்ஜெட் ஆட் ஆகணும், அப்படி இல்லைன்னா ஒரு பேஜ் வந்து இங்க fetch பண்ணி காமிக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு விட்ஜெட் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் போய் சர்ச்சை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே சர்ச்னு ஒரு மெசேஜ் வரும் டெக்ஸ்ட்டில், இல்லை செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறேன்னா செட்டிங்ஸ்னு ஒரு டெக்ஸ்ட் வரணும், ஹோம் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஹோம்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரணும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா நாம வந்து செட் ஸ்டேட் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து இதை எனேபிள் பண்ணிக்கலாம். செட் ஸ்டேட் மெத்தடை நம்ம எங்கே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டுக்கு பதிலாக நம்ம ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா செட் ஸ்டேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸ்க்குள்ள நான் டிசைனை சேஞ்ச் பண்ணியிருக்கணும் இதுக்குள்ள இன்ஹெரிட் பண்ணுற மாதிரி. அப்படி இல்லாத பட்சத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஓவரால் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்க கிளாஸ்க்கு பதிலாக ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் கிளாஸாகவே நான் வந்து ரீநேம் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கிற காரணத்தினால வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காம இன்னொரு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் கிளாஸை நம்ம கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது வந்து நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்டையராக இருக்கிற கோடு அப்படியே வந்து கீழே டவுன் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஸ்டேட்ஃபுல் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். STFUL. ஸோ பாப்பப்ல வருது பாருங்க, இதை என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்கான கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸ்டெண்ட் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிளாஸ் கிரியேட் ஆகிடும். இதில் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தேன் அந்த சாம்பிள் ஆப் அந்த கிளாஸை அப்படியே வந்து நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அதே கிளாஸ் நேம் தான் வந்து எங்கே யூஸ் பண்ணியிருந்தோம் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ல யூஸ் பண்ணேன். நான் கம்ப்ளீட்டாக அதை டெலீட் பண்ண போறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, கிளாஸ் நேம் வந்து எனக்கு சாம்பிள் ஆப்ங்கிறத நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஸ்டேட்டை ஓவர்ரைட் பண்ணுறதுக்கான மெத்தட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதில் கிளாஸ் நேம் என்னவா இருக்குன்னா சாம்பிள் ஆப் ஸ்டேட். ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா மெட்டீரியல் ஆப்பாக இதை ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த எல்லா கோட்ஸையுமே வந்து இங்கே நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். என்ன மெட்டீரியல் ஆப்பாக ரிட்டர்ன் பண்ண போகிறேன் பிளேஸ் ஹோல்டருக்கு பதிலாக. ஸோ அப்படியே கீழே வந்து மெட்டீரியல் ஆப் எங்கே இருக்குன்னு பார்த்தா இந்த ஓவர்ரைட் பில்டு மெத்தட்ல ஓவர்ரைட் பண்ண இந்த மெட்டீரியல் ஆப் which means அதை மினிமைஸ் பண்ணிட்டு இந்த கோடை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பில்டு மெத்தட்ல அந்த கோடை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு கம்ப்ளீட்டாக எந்த எரரும் இல்லாமல் கோட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து எனக்கு இப்போதைக்கு வேணாம். ஸோ இந்த கிளாஸை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கமெண்ட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இந்த கோடை வந்து கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டு இதை ரன் பண்ணி பார்க்கலாம். எதுவும் சேஞ்சஸ் இருக்கா இல்லை எரர் எதுவும் வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அநேகமாக எரர் இருக்காது, ஆப் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டில் இருந்ததை ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் கிளாஸ்க்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி மாற்றி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒவ்வொரு ஐக்கானையும் which means ஒவ்வொரு பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம்ஸையும் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு வந்து இங்கே ஒரு விட்ஜெட்டோ இல்லை ஒரு பேஜோ வந்து ஃபெச் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டில் இருக்க செட் ஸ்டேட்டுக்குள்ளார நம்ம வந்து ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணோம்னா நமக்கு இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். நார்மலாக வந்து ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டில் வந்து நீங்கள் பிகினிங்கே கிரியேட் பண்ணுற ஸ்டேட்டில் அப்படியே இருக்கும். ஸோ செட் ஸ்டேட்டை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும், ஓவர்ரைட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டாக மாற்றியாச்சு. இப்போ இது மூணுக்கும் நான் வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஹோமை ப்ரெஸ் பண்ணால் ஹோம்னு ஒரு மெசேஜ் வரணும், சர்ச்சை ப்ரெஸ் பண்ணால் சர்ச்னு ஒரு மெசேஜ், செட்டிங்ஸை ப்ரெஸ் பண்ணால் செட்டிங்ஸ்னு ஒரு மெசேஜ். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விட்ஜெட் பாப்பப் ஆகிற மாதிரி வச்சுக்குவோம், அதுக்கு அடுத்து வந்து ஒவ்வொரு பேஜஸ் வர மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இது மூணுக்கும் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த லிஸ்ட் எங்கே கிரியேட் பண்ணுறேன்னா இந்த ஸ்டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த கிளாஸ்க்குள்ளே கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபைனல் லிஸ்ட். ஸோ இது என்னவா கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா விட்ஜெட்டாக நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். உள்ளார வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்லி விட்ஜெட்ஸ். ஏன்னா எல்லாத்தையும் டெக்ஸ்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறேன், வேறு எதுவும் நான் உள்ளே யூஸ் பண்ண போகிறல. ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கலாம். என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா பாட்டம் நேவிகேஷனுக்காக நேவ்
widgetன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். widgets. ஓகே, இப்போ இதுதான் வந்து நான் இந்த லிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கேன் நேமு. ஸோ அடுத்து வந்து இது widget-ஆ கொடுத்துருந்தனால again widget. ஸோ இதை வந்து நான் ஒரு அரே லிஸ்ட்டுக்குள்ளே கொடுக்க போகிறேன். அப்போ வந்து அரேக்கான ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் செமிகோலன். ஸோ இதுக்குள்ளே நான் வந்து 3 டெக்ஸ்ட் widget-ஐ நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ 3 டெக்ஸ்ட் widget கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்குவோம் இப்போதைக்கு. கான்ஸ்டன்ட் டெக்ஸ்ட் ஸோ இந்த டெக்ஸ்ட் widget-ஓட நேம் வந்து ஹோம். ஸோ எனக்கு அடுத்த இதை வந்து நான் இதே தான் டெக்ஸ்ட் widget தான் யூஸ் பண்ண போகிறனால Ctrl+D அதே லைனில் வச்சு Ctrl+D செகண்ட் டைம் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து அது அப்படியே காப்பி பேஸ்ட் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே சர்ச்னு மாற்றிக்கிறேன், SEARCH. அகெயின் கீழே வந்து செட்டிங்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு 3 டெக்ஸ்ட் widget வந்து நான் இந்த லிஸ்ட்டுக்குள்ளார க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் க்ரியேட் பண்ணியிருக்க இது எல்லாமே வந்து எனக்கு எங்கே பாப்பப் ஆகணும் அப்படின்னா இங்கே பாப்பப் ஆகணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நான் இந்த சென்டர் பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் விச் மீன்ஸ் ஸ்கேஃபோல்டில் பாடிக்குள்ளார சென்டர் widgetக்குள்ளார நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக எனக்கு என்ன வரணும், இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வரணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்டாட்டிக்காக வர மாதிரி வச்சுக்குவோம். ஸ்டாட்டிக்காக வர மாதிரி வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இந்த லிஸ்ட்டை நம்ம கால் பண்ணிக்குவோம். ஸோ நான் லிஸ்ட்டை கால் பண்ண போகிறேன் இந்த சைல்டுக்குள்ளார. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன் அந்த widget-ஐ. ஸோ அரேயில் இண்டெக்ஸை மட்டும் கால் பண்ணிக்கிறேன். ஸோ 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது, ஹோம் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ரன் பண்ணி பார்க்கல எனக்கு அவுட்புட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா 0th இண்டெக்ஸில் இருக்க ஹோம் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுது, 0th இண்டெக்ஸில் இருக்கிற ஹோம் வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதே வந்து அடுத்து நான் 1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சர்ச் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். விச் மீன்ஸ் சர்ச் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ சர்ச் டிஸ்பிளே ஆகிடுச்சு. அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்பராக வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டெக்ஸ்ட் widget-ஐ என்னால் இண்டெக்ஸ் மூலயமா மேனிப்புலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இங்கே வந்து நான் வந்து இது இண்டெக்ஸ் இதை வந்து நான் எப்படி கால் பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். செலக்டட் பாட்டம் நேவ் இண்டெக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு 0. ஸோ அதை இனிஷியலைஸும் பண்ணிடுறேன் 0ன்னு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து டைரெக்டாக இண்டெக்ஸை ஒவ்வொரு நம்பராக ஒவ்வொரு வேல்யூவாக இண்டெக்ஸ் வேல்யூவை நான் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த வேரியபிளில் நான் இங்கே கொடுக்க போகிறேன். எங்கள் பாட்டம் நேவிகேஷன் widgetக்குள்ளே இந்த வேரியபிளை நான் கொடுக்க போகிறேன். ஸோ செலக்டட் பாட்டம் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இந்த வேரியபிளை நான் இங்கே கால் பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இங்கே போய் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த வேரியபிளை மேனிப்புலேட் பண்ண எனக்கு வந்து வேல்யூ இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ அகைன் Ctrl+S கொடுத்துக்கிறேன். Ctrl+S கொடுத்தப்போ இங்கே எனக்கு செட்டிங்ஸ் மாறிடுச்சு. ஸோ அப்போ வந்து இந்த வேரியபிளை நம்ம மேனிப்புலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து இங்கே அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த மெத்தடில் இந்த வேரியபிளை நான் மேனிப்புலேட் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ வாய்ட் மெத்தட் நேம் என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா OnTap கொடுப்போமா, OnTap பாட்டம் நேவ் சேஞ்ச். ஸோ இப்படி ஒரு மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மெத்தடுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேல்யூ இதுக்குள்ளே பாஸ் பண்ணிக்குவோம், இன்ட்டு இண்டெக்ஸ். ஸோ இந்த மெத்தடில் இண்டெக்ஸ் வேல்யூ பாஸ் பண்ணிவிட்டு அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த செலக்டட் பாட்டம் nav. ஸோ இது ஈக்குவல் டு இண்டெக்ஸ்ன்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன்.
ஸோ அப்போ வந்து இந்த மெத்தட் மூலியமா ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ வந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ எங்கே போய் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இந்த செலக்டட் பாட்டம் நேவிகேஷன் இண்டெக்ஸ் வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஸ்டோர் ஆகிறது எனக்கு என்ன ஆகும், அடுத்து டைரெக்டாக வந்து கால் பண்ணுறப்ப நான் மேனிப்புலேட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த மெத்தடை கால் பண்ணுறப்போ ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ வரும், அந்த வேல்யூ வந்து நான் இதுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து அவுட்புட்டாக நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிரிண்ட் மெசேஜ் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். print $symbol open curly and ஓகே, இதுக்குள்ளார செலக்டட் இண்டெக்ஸை கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜும் வர மாதிரி வச்சுக்கலாம். செலக்டட் இண்டெக்ஸ் இஸ் ஸோ செமிகோலன். ஓகே, ஸோ வந்து ஒரு மெசேஜ் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தடை நம்ம எங்கே கால் பண்ணலாம்? ஸோ மெத்தட் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த மெத்தட் நம்ம எங்கே கால் பண்ணலாம்? OnTap மெத்தட் வந்து பாட்டம் நேவிகேஷன் பார்க்குள்ளார நம்ம கால் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தேன்னா எனக்கு லிஸ்ட் ஆஃப் மெத்தட் வந்து பாப்அப் ஆகும். ஸோ அதில் வந்து OnTap மெத்தடை ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ OnTapக்குள்ளார நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்? OnTap பாட்டம் நேவ் சேஞ்ச். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மெத்தடை நான் கால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே நான் மெத்தடை கால் பண்ணப்போ எனக்கு என்ன ஆகும், நான் ஒவ்வொரு இண்டெக்ஸாக கிளிக் பண்ண எனக்கு என்ன ஆகும், டைரெக்டாக அந்த வேல்யூஸ் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ இங்கே வரும். பிகாஸ் ஃப்ளட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளிக் பண்ணுற ஈவெண்ட்டில் எந்த இண்டெக்ஸை கிளிக் பண்ணுறோங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே அது ஐடென்டிஃபை பண்ணிடும். ஓகே, ஸோ இது வந்து 0 இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் 1, இது 2. ஸோ அப்போ வந்து இந்த இண்டெக்ஸ் வேல்யூ இங்கே பாஸ் ஆகும். இந்த இண்டெக்ஸ் வேல்யூ பாஸ் ஆச்சுன்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகும்? செலக்டட் பாட்டம் நேவிகேஷனோட இண்டெக்ஸ் வேல்யூவில் ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து நம்ம எங்கே பிரிண்ட் ஆகும்னா இங்கே வந்து நமக்கு பிரிண்ட் ஆகி அவுட்புட் வரும். அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் இதை மறுபடியும் வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் ஹோமை ப்ரெஸ் பண்ணுறேன். செலக்டட் இண்டெக்ஸ் வேல் இஸ் 0. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த 0th இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு வந்துருச்சு. பட் ஆனால் வந்து எனக்கு இங்கே வேல்யூ எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஓகே, ஸோ அப்புறம் சர்ச்சை நான் கிளிக் பண்ணுறேன். செலக்டட் இண்டெக்ஸ் இஸ் 1ன்னு வந்துருச்சு. அடுத்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறேன். செலக்டட் இண்டெக்ஸ் இஸ் 2. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டைனமிக்காக வந்து கிளிக் ஆகுது. பட் ஆனால் வந்து நமக்கு இங்கே எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகலை. ரிஃப்ளெக்ட் ஆகாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து நார்மலாக ஸ்டேட்ஃபுல் மெத்தடில் செட் ஸ்டேட்குள்ளார நம்ம வந்து இதை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்குள்ளார இது எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் எதுக்குள்ளே கொடுக்க போகிறேன் அப்படின்னா செட் ஸ்டேட்குள்ளார கொடுக்க போகிறேன். செட் ஸ்டேட்டை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த செலக்டட் இண்டெக்ஸ் வேல்யூ இதை வந்து எங்கே கொடுத்துக்கிறேன் அப்படின்னா செட் ஸ்டேட்குள்ளார நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி கமெண்ட் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணிட்டேன். ஸோ லோடிங் ஆகிட்டுருக்கு. ஒரு 1 or 2 minutes இட் வில் டேக். ஓகே, அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, சர்ச் சேஞ்ச் ஆகுது, செட்டிங்ஸ் சேஞ்ச் ஆகுது. கரண்ட் இண்டெக்ஸை வந்து நம்ம என்னங்கிறத டினோட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க அந்த அப்டேட் பண்ணியிருக்க செலக்டட் பாட்டம் நேவிகேஷன் பாரோட இண்டெக்ஸ் தான். ஸோ கரண்ட் இண்டெக்ஸ் என்னங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஸோ அகெயின் ஒன் மோர் டைம் ரன் பண்ணிடுறேன். அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ சர்ச்சை கிளிக் பண்ணுறேன். சர்ச்சை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா சர்ச் விஜெட் பாப்அப் ஆகணும். பாப்அப் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் செட்டிங்ஸ் விஜெட் ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்து ஹோம். ஸோ தட்ஸ் இட். இப்போ நமக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம OnTap மெத்தடை நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து இந்த ஆர்குமெண்ட்டில் நம்ம மெத்தட் மூலயமா OnTap யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிளிக் பண்ண நமக்கு ஒரு விஜெட் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விஜெட்டுக்கு பதிலாக ஒவ்வொரு பேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேஜஸ்லையுமே நம்ம நிறைய விஜெட் ஆட் பண்ணி டிசைன் பார்ட்டை பார்ப்போம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஐகான்ஸை கிளிக் பண்ணுறப்போ ஒவ்வொரு பேஜ் வந்து இங்கே ஃபெச் ஆகுற மாதிரி நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ளட்டர் லேர்ன் பண்ணணும், ஆப் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு யாருக்கும் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணிடுங்க.